பிரியதர்ஷனோட எங்கே உங்களுக்கு தொடர்பு? டும் 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 ஆமாம். பிரியதர்ஷன் இவர் மணிரத்னம் சார் படம். அது எல்லாமே அந்த அந்த நேரத்தில் ஒரு ரவுண்ட் போயிருந்தேன். பிரியதர்ஷன்ட்ட யாரும் சொல்லியிருக்காங்க. நான் என்னோட இது எப்படின்னா சார், எந்த படத்தில் ஒர்க் பண்ணாலும் சரி, இப்போ வல்லரசாக இருக்கட்டும், எதிர்முதிர்மா இருக்கட்டும், நாளைக்கு சீன் இருக்குங்களே, இன்றைக்கி நைட்டு உட்காந்து என் வருஷத்தில் ஒன்று டைலாக் எழுதுவேன். அது டைலாக் ரேட்டு வேறு ஒருத்தர் இருப்பாங்க. புரியுது. ஆனால் நான் 2 மணி ஆனாலும் சரி, என் சைடில் ஒன்று எழுதி காலையிலே டேரக்டர் போய் நைஸாக கொடுத்து பிட்டு கொடுக்குற மாதிரி கொடுப்பேன். சார் நான் வெளியே இருக்கேன் சார், அதில் ஏதாவது நல்ல பாயிண்ட் இருந்தால் எடுத்துக்குவாங்க. சிலது இது நல்லா இருக்குன்னு அப்படி எடுத்துருவாங்க. இப்படியே ஒர்க் பண்ணுற படத்துக்கு பூரா அந்த வேலையை பார்த்துட்டே இருப்பேன். அருமை. சிலருக்கு உட்படால் தெரியும், சிலருக்கலாம் அவங்க பேரண்ட்ஸ் ஒருத்தருக்கான் நல்லா எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரியதர்ஷன்ட்டு சொல்லி அப்போ எழுதி கண்டு பிடிச்சி போச்சு. அருமை. அப்போ சின்னகதியை ஃபுல்லாக நான் அசிஸ்டன்ட் மாதிரியே ஃபுல்லாக இருந்தேன். மைசூர்லாம் இப்போ அப்போலாம் 20 நாள் ஷெட்யூல் ஃபுல்லாக அங்கேயே இருந்து ஸ்பாட்லேயே எழுதி கொடுக்குறது. ஆமாம், அவரோட மேக்கிங் வேறு மாதிரி இருக்கும் சார். ஆமாம், அவர் நம்ம இங்கே யூஸ்வல் மேக்கிங் இருக்காது. மேக்கிங் இவ்வளோ ரசித்து எடுக்க முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லாங் ஷர்ட்டு, ஒரு சட்டன், ஒரு க்ளோஸ்அப், இல்லை ஒரு ட்ராலி, உக்ரைன் முடிஞ்சு. இவரே அது வேறு டைப் இருந்துச்சு. இப்போ பேசிக்கிருக்கோம், சாப்பிட்டு வைக்கிறீங்களா, இந்த ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்குல்ல, இங்கே வச்சு இந்த வைக்கிறது அந்த ஆங்கில் இந்த வைக்கிறது வருவார். ஒரு ஆர்டர் வருவார், க்ளோஸ் பிரிக்கிறதே இருக்காது, ஒரு ஃப்ளோவில் வருவார். ஆனால் அவர்கிட்ட அது கற்றுக்கிட்டேன். ஆகா, இது வேறு ஒரு ஃபீல்டில் ஒரு மூடில் எடுக்கிறாரு, இந்த மேக்கிங் வேறு அப்படின்ட்டு. அதை பிரியதர்ஷன்ட்ட நான் கற்றுக்கிட்டது.